ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், சீசன்லயே பிக்கெஸ்ட் மேட்ச், அதாவது லிவர்பூல் ஃபேன்ஸ்க்குலாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ச், லிவர்பூல் வர்சஸ் மேன் யுனைடெட் பிரீமியர் லீகா இல்ல லிவர்பூல் வர்சஸ் ரியல் மெட்ரிட் சாம்பியன்ஸ் லீகானா எல்லாரும் இதைத்தான் சொல்லுவானுங்க. சாம்பியன்ஸ் லீக் நம்ம அப்புறம் வருவோம். பட் இல்ல, எதுக்கு சொல்ல வர, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேம் ஆஃப் அவர் சீசன், தேர்ட் கேம் மேன் யுனைடெட் அவே. இது வழக்கம் போல இவ்வளவு பில்டப் கொடுத்து நில் டிராவா முடிய போகுது. நில் டிராவா முடிஞ்சா பரவாயில்ல, தோத்துக்கிட்டு வந்தாங்கன்னா செருப்பால் அடிப்பேன் அந்த நாய்ங்களை. இதுக்கு மேல என்னால முடியாதுடா. அந்த ஸ்டேடியம்ல போய் அவ்வளவு கேவலமான டீம் அப்படியே பண்ணிட்டு வருவீங்க. கரும போன சீசன் 2 மேட்சும் சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குடா. உலக மரியாதை இந்த தடவை ஜெயிச்சுட்டாங்களா அப்புறம் சண்டிங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. லூசு பசங்க அங்க போய் தோத்துக்கிட்டு டிரா பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த கேமும் அதேதான், போறோம் பொழக்கிறோம் வரோம் அப்படின்னு ஆசையோட போவோம். ஆனா போவோம், 6 அடிப்போம், பக்கத்துல இருக்கிற ஆயாட்ட வடை சுட்டு வந்துருவோம். அதான் நம்மளோட வேலையை. எப்ப பார்த்தாலும் வேர்ல்ட் டிராப் போனா அதான் வேலை. வணக்கம் நேர்களே, இது வந்து மேன் யுனைடெட் ப்ரீவியூ. அதுதான் இந்த எபிசோடு மெயின் டாக்கிங் பாயிண்ட் அதுதான். பட் அஃப்கோர்ஸ் அதை தவிர நிறைய விஷயம் இருக்கு இந்த எபிசோட்ல பேசுறதுக்கு. கௌதம், ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க? என்ன லாஸ்ட் வீக் வின்ல இருந்து ரெக்கவர் ஆயிட்டீங்களா? ரெடியா? வின்னில இருந்து ரெக்கவர் ஆயிட்டேன், கியசால இருந்து நான் ரெக்கவர் ஆகல. அதுக்குத்தான் இன்னைக்கு காலையில இருந்து அது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பையன் வேற எனக்கு எல்லாமே நான் விட்டுருவேன். நம்ம வந்து கியசா பத்தி பேசும்போது வரும். அதுக்கு முன்னாடி என்ன சில விஷயங்கள் இந்த வீடியோல. ஆமா, இந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் 974, ஹேஷ்டாக் 1000 அன்பர்கள் அப்படின்னு சிவா வந்து போட்டிருந்தார் போன வீடியோல. எனக்கு அந்த ஹேஷ்டாக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் அப்படியே கூச்சமே இல்லாம காப்பி அடிச்சிட்டேன். நம்ம எப்ப அதெல்லாம் யோசிச்சிருக்கோம். ஆமா, 1000 அன்பர்கள், அதுதான் நம்மளோட ஜெர்னி டு 1000. அதோட ஹேஷ்டாக், அபிஷியல் ஹேஷ்டாக் வந்து 1000 அன்பர்கள். எப்படியாச்சும் இந்த யுனைடெட் கேமுக்கு முன்னாடி 1000 வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும். அப்பதான் நமக்கு சிஎல் அப்பதான். இப்ப வந்து நம்ம சிஎல் குவார்டர் ஃபைனல்ஸ்ல இருக்கோம். அது 990 தாண்டிச்சுன்னா செமி, இல்ல 980 தாண்டிச்சுன்னா செமி ஃபைனல், 990 தாண்டிச்சுன்னா ஃபைனல், 1000 வந்துச்சுன்னா ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அப்படிதான், அப்படி சொல்லலாம். டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால டப்பு டப்புன்னு எல்லாம் வேலை செய்யறீங்க. இன்னொரு 4 நாள்ல நம்ம சீசனே நம்ம சப்ஸ்கிரைபர் கையில தான் இருக்கு. அதான் நான் சொல்லுவேன் இருக்கு. அதான் பிரீமியர் லீக் ஓகே பண்ணிட்டாங்க, சிஎல் மட்டும் தான் பாக்கி. ஆமா, இன்னும் அது போறதுக்கு எங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமும் இருக்கு. நீங்க பாக்குறவங்கல 200% பேர் சப்ஸ்கிரைபே பண்ணலையா? அடே அப்பா, 200% சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஆமா, அது என்னடா அநியாயமா இருக்கு. அதான் எல்லாம் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பட் அதுதான். அப்புறம் வந்து அடுத்தது நம்ம பிரெடிக்ஷன் லீக் ரொம்ப சூப்பர் ப்ரூல சூப்பரா போயிட்டு இருக்கு. சூப்பரா போயிட்டு இருக்கு. இல்ல, ஆரம்பிக்க போகுது. நீங்க போயிட்டு இருக்கு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் பாதி பேர் 5 இனிமேல் ஆரம்பிச்சு நினைச்சு போயிட போறாங்க. இப்பதான் ஆரம்பிக்க போகுதுங்க. தேர்ட் கேம் வீக்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே 2 கேம் வீக்கா படாத பாடுபட்டு சேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காப்ல. சோ இன்னைக்குதான் வந்து லாஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். சரியா, எப்படி பண்ணணும் அப்படின்னு போன வீடியோலயே பாத்தீங்கன்னா சேஷ் வந்து அவருடைய ப்ரிடிக்ஷன்ஸ் ஏற்கனவே போட்டாப்ல. போன ரிவ்யூ வீடியோல நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ப்ரிவ்யூ வீடியோல இதோ உங்களுக்காக லைவ் டெலிகாஸ்ட் நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். சூப்பர் ப்ரூ வெப்சைட்ல ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த டோர்னமெண்ட்டை கிளிக் பண்ணி இங்க சாக்கர் கிளிக் பண்ணி பிரீமியர் லீக் ப்ரெடிக்டர்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு லீகுக்கு உங்களை வந்து அதுவே விட்டுரும். நேரா இங்கதான் வந்து நிற்கும். இங்க வந்து நின்னோடனே வேற ஒண்ணுமே இல்லை, சேஸ் ஏற்கனவே சொல்லிக்கிறாப்ல எல்லா ரவுண்டும் இருக்கு. ரவுண்ட் 3 அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கேமும் வந்துடும் கீழேயே. ஓகேவா, ஆரம்பிக்கலாமா? ஆர்சனல் பிரைட்டன். ஆர்சனல் ஃபைனல் போடுங்க பாப்போம். ஃபைனல் ஆச்சே, தைரியமா போடுறேன். அது என்ன, 85 ஓடுவேன் நானு. ஆர்சனல் நம்பியில எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. பிரென்ட்ஃபோர்ட் சவுத்தாம்ப்டன். இது வேற, பிரென்ட்ஃபோர்ட் நம்ம கூட ஒரு மாதிரி நல்லா தாங்க ஆடினானுங்க. ஆனா சவுத்தாம்ப்டன் நல்லா தான் ஆடுறானுங்க, ஆனா வின் தான் வர மாட்டேங்குது. பிரென்ட்ஃபோர்ட் ஹோம், நான் வந்து க்ளோஸ் கேமா போறேன். இங்க வந்து 1, ஐயோ டேஷ் எல்லாம் போட்டேனா, 1 வேலை செய்ய மாட்டீங்க. நெக்ஸ்ட் எவர்டன் போர்ன்மவுத். க்ளோஸ். ஆமா, இப்ஸ்விச் டவுன் அண்ட் ஃபுல்லமா. அப்செட். இப்ஸ்விச் 2-1. அது வேற. ஆமா. லெஸ்டர் சிட்டி வெர்சஸ் வில்லா. நீங்க இங்க ஒண்ணு யோசிக்கிறதுக்கே இல்ல. லெஸ்டர் சிட்டி 1, வில்லா 3. வாடி ஸ்டார்ட் பண்றானே தெரியல. இப்பெல்லாம் இல்லன்னு நினைக்கிறேன்ல, பெஞ்ச்ல தான் வந்தான்.
இல்ல அவன் சாம்பியன்ஷிப்லயே லாஸ்ட் இயர் பெஞ்ச்ல இருந்து தான் வந்தான் நிறைய இது. ஐ திங்க் சோ. வாய்ப்பு இல்ல. சரி. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வெர்சஸ் வுல்ஸ். ஒன்னு கோமாளி, இன்னும் மொல்ல மாதிரி. இதுல எங்கத்த நம்ம போடுறதுன்னு தெரியலையே. இது வந்து 1 நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 1 போடுவானுங்க. வுல்ஸ் எல்லாம் வாய்ப்பே கிடையாது. வுல்ஸ் எல்லாம் ரெலிகேஷன் கன்ஃபார்ம்டு. வெஸ்ட் ஹாம் வெர்சஸ் சிட்டி. இது வந்து வெஸ்ட் ஹாம் நல்லா தாயா பண்றானுங்க. 1 கோல் கொடுத்து பார்ப்போம். இவனுங்களுக்கு ஒரு 3 போடுவோம். செல்சி வெர்சஸ் பேலஸ். போன வாரம் பயங்கரமா ஆடினாலும் செல்சி வேற லெவல் பேசிட்டு இருக்கானுங்க. அது உள்ஸ் அவ்வளவு கேவலமா ஆடினானுங்க. அது பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. மடுவேக்கு ஹேட்ரிக் எல்லாம் போட்டான். அதான் பாரு, அப்ப எவ்வளவு கேவலமா அடிப்பானுங்க உள்ஸ். நியூ காசல் 1, டாட்டனம் 1தான். யுனைடெட் லிவர்பூல் 0. போல்ட் பிரிடிக்ஷன் 3-0. அப்பா 3-0 நமக்கு வின்னு. ஆமா, இந்த கேம் நம்ம போறோம், அடிக்கிறோம், பொழகிறோம். இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன். பழக்கம் போல ஊன்னு உட்காந்துருக்கேன் நான். நீங்க என்ன ஆக போதோ தெரியல. எனிவே மக்களே, இதுதான் வந்து நீங்க பண்ண வேண்டிய இது. இந்த வீடியோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போய் டப்பு டப்புன்னு நான்லாம் வந்து இப்ப 5 நிமிஷம் எடுத்தேன். நீங்க 2 நிமிஷத்துல போட்டு டப்புன்னு முடிக்கணும். நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, அதனால உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அது இல்லாம நீங்க வந்து முடிச்ச உடனே சேஷு கீழே மெயில் போயிடும். அந்த மெயில் போனாதான் நீங்க முடிச்சிட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இல்லையா அப்புறம் தெரியாது. உங்களுக்குதான் மெயில் வருது. அப்படியா? உங்களுக்கு இல்ல பின்னாடி ஒண்ணு வரலையா? என்னமோ சென்ட் அன் இமெயில் வந்துச்சே. அது உங்களுக்குன்னா கன்ஃபர்மேஷன் வரும். உங்களுக்கு எனக்கு வருமா? உங்களுக்கு வரும்னு போட்டுருந்தா இல்லையா? அப்படியா? எனக்கு ஏதோ ஸ்பாம் கேம்ல இருக்குப்பா. இந்த மாதிரி வீடியோல அலப்பறையா ஓப்பனா சொல்லிட வேண்டியது. அப்புறம் நான் வந்து ஒப்பேத்தி ப்ரெடிக்ஷனை போடுறதுனால பாதி பேர் பண்ணாம போயிடுறாங்க. 60 பாருங்க, 61 பேர் ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுவும் வந்து இன்னொரு 14 வந்துச்சுன்னா 75. அதுவும் அப்புறம் நம்ம 100 கொண்டுட்டு போறோம். ஆமா, அதுவும் நல்லா இருக்கும். ஒரு பேர் வந்தா நல்லா இருக்கும். நல்ல ப்ரெடிக்ஷன் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஆவலுடன் காத்துக்கிட்டு இருந்த சம்மர்ல என்ன விஷயம், 2 விஷயம் நடந்திருக்கு அதிசயமா. அத பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோமா இல்ல யுனைட்டட் பிரிவியூ பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோமா? யுனைட்டட் பிரிவியூ நடக்குது, ஸ்மால் பாய்ஸ். அதெல்லாம் கடைசியா பார்த்து போ. நம்ம சம்மர் ஃபுல்லா காத்திருக்கோம். ஒரு வழியா மீடியா டீமுக்கு வேலை வந்திருக்கு. சம்பளம் கொடுத்துக்கிட்டு சும்மா உட்கார வச்சிருக்கானுங்களே. ஆமா, போட்டோ எடுத்திருக்கானுங்க. என்னது வீடே ஐடியில் என்ன சொன்னீங்களே, டிரான்ஸ்ஃபர் வீலாக் அப்படின்லாம், வி ஆர் ரெடி அப்படிங்கிறானுங்க. டே, உங்களுக்கு வந்ததே ஒரே வேலைதான்டா. என்னமோ 10 செல்சி மீடியா டீம்ல ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இவனுங்க போய் ஃப்ரீலான்சிங் பண்ணா கூட காசு வாங்கலாம் அவங்கள்ட்ட. அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு சைனிங்க்கு இவங்க பண்ற அளப்பறம் தாங்க முடியல. ஆமா, பட் ஒரு சைனிங் இல்ல, ஆனா 2 சைனிங். கியேசா அப்புறம் மமதாஷ்விலி. மமதாஷ்விலி வந்து 2025 சைனிங்ஸ். அவனை பத்தி அடுத்த சம்மர் பேசிப்போம். பட் ஆமா, இருந்தாலும் நமக்கு தெரியாது. அடுத்த சீசனுக்குள்ள நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிட்டு வந்துடணும். இது பாருங்க, இந்த ப்ராமிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்த சீசனுக்கு எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணுவோம்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. பாக்குறவங்க அவங்களே சொல்லுவாங்க மமதாஷ்விலி இஸ் தி பெஸ்ட் கீப்பர் ஆஃப்டர் ஆலிசன் அப்படின்னு. அந்த மாதிரி. ஆமா, நம்மளை விட ரிசர்ச் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுவாங்க. பட் கியேசா பத்தி பேசுவோம். ஃபெடரிகோ கியேசா யுவென்டஸ்ல இருந்து என்ன பிரைஸ்? 10.9 மில்லியன் பவுண்ட்ஸ். 10 மில்லியன் ஃபிக்ஸ்ட், 10 மில்லியன் பவுண்ட்ஸ் ஃபிக்ஸ்ட், 2.5 மில்லியன் ஆட்-ஆன்ஸ். சோ ஆக மொத்தம் வந்து யூரோஸ்ல பார்த்தா கூட ஒரு 15 தான் வருது. ஆமா, 15 மில்லியன் யூரோஸ் கிட்ட தான். 15 யூரோக்கு அவன வாங்கியிருக்கோம். 15 மில்லியன் யூரோஸ் கொடுப்பாங்க. குருவி டாய் குட்டி வாங்கி தருவானுங்க பலார் நாள் அடியோட. ஆமா, 15 மில்லியன் யூரோஸ்க்கு அவன வாங்கியிருக்கோம் யுவென்டஸ்ல இருந்து. நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ரொம்ப நாளா நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம், இந்த ரைட் விங் ஒரு பேக்கப் பண்ணும். ஹார்வி எலியட்டை வச்சு ஓட்ட முடியாதுன்னு. சோ ஏன்னா அவன் நேச்சுரல் ரைட் விங்கர் இல்ல, அவனை பத்தி எதுவும் இல்ல. பட் அவன் நேச்சுரல் ரைட் விங்கர் இல்ல. பட் இப்போ வந்து ஃபைனலா ஒரு பேக்கப் வந்திருக்கான் சாலாக்கு. என்ன மல்டிபிள் குவெஸ்டன்ஸ், நீங்க என்ன ஆங்கிள் எடுத்துன்னு போவீங்கன்னு அது உங்க சாய்ஸ். என்ன வாட் ரோல் டு யூ see him play for us? ஒன்னு. ரெண்டாவது வந்து இந்த ஒரு விஷயம் என்ன ஞாபகம், நமக்கு ஏசிஎல் இன்ஜுரியில இருந்து வந்திருக்கான் லாஸ்ட் ஒரு 2 வருஷமா. ஸோ அதுக்கு அந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா he has not been his best. அந்த ப்ரீ ஏசிஎல் அந்த யூரோ 2020 இட்டாலிக்கெல்லாம் பயங்கரமா ஆடினா அந்த கேஸா இல்லாம. ஸோ என்ன எதிர்பார்க்குறீங்க ரியலிஸ்டிக்கா? என்ன எக்ஸ்பெக்டேஷன் அவன்ட்டு இந்த சீசன்? இல்லைங்க, ஃபர்ஸ்ட்லி அதான் மெயின் திங் வந்து now we finally got the backup for Salah. அது வந்து அதான் மெயின் டாக்கிங் பாயிண்ட்.
அது மட்டும் இல்லாம ஸ்கை ஸ்போர்ட்ஸ்காரன் பிக்காளி பைய கரெக்டான நேரத்துல வந்து சாலாவோட இன்டர்வியூ வெளிய விட்டான். அதுல வந்து நம்மளால வாய விட்டுருக்காரு, நான் வந்து கான்ட்ராக்ட பத்தி எல்லாம் நான் பேசுறதாவே இல்ல, என்னோட லாஸ்ட் சீசன் மாதிரி நான் இதை ட்ரீட் பண்ணிட்டு நான் வந்து என்ஜாய் பண்ண போற ஃபுட்பால, இப்போதைக்கு நான் கான்ட்ராக்ட் பத்தி எல்லாம் பேசுற மூட்லயே நான் இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் I'm just going to enjoy until the end of the season and then decide where it's going to take me அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான். அதனால இப்ப எல்லா லிவர்பூல் ஃபேன்ஸும் ஓகே ரைட் இவன் கிளம்பிட்டான், நம்ம கரெக்டான டைம்ல தான் வந்து கேஸா வாங்கியிருக்கோம், அப்ப அந்த ஒருவேளை மேனேஜ்மெண்ட் இது தெரிஞ்சிருச்சு போல அவன் கிளம்ப போறான்னு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரூமர் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து விச் குட் பி அ பாசிபிலிட்டி. ஏன்னா இப்ப சாலா இத்தனை வருஷமா ஆடிட்டான், ட்ரோஃபி ஒரு 2-3 ஜெயிச்சுட்டான், ஆனா இப்ப போய் சவுதியில காசு வாங்கினா அப்புறம் ஃபேமிலி எல்லாம் பார்க்க முடியும். ஐ டோன்ட் பிளேம் ஹிம் டு பி ஆனஸ்ட். நம்ம 35 மில்லியன் கொடுத்ததுக்கு மோர் அண்ட் அபவ் நம்ம வாங்கிட்டோம் அவன்ட்டு இருந்து. அதுவே வந்து பிச்சை காசு நம்ம ரோமா கொடுத்தது. அதனால வந்து நவ் லுக்ஸ் லைக் தட் இஸ் வை வி பாட் கியஸா. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, கியஸா யுவென்டஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இருந்தே எட்வர்ட்ஸ் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கான். நம்ம அப்ப இருந்தே ரூமர்ஸ் பார்ப்போம், லிவர்பூல் கியஸா பாக்குறாங்க, லிவர்பூல் கியஸா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி 40 மில்லியனுக்கு என்னமோ வந்து யுவென்டஸ் போனான் அப்போவே 2019ல. அப்பதான் வந்து ஃபார்ம் ஆஃப் இஸ் லைஃப் மாதிரி யுவென்டஸ்க்கும் சரி, இட்டாலியில வந்து யூரோஸும் சரி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏசிஎல் வந்துச்சு, விச் இஸ் நாட் அ ஸ்மால் இன்ஜுரி. எஸ், ஏசிஎல் பெரிய இன்ஜுரி வந்துச்சு. அண்ட் தென் ஹீஸ் நாட் பின் பேக் டு ஹிஸ் பெஸ்ட்ங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா சொல்றது. போன சீசன் வந்து ஒரு செம ஸ்டார்ட் இருக்கு, ஹீஸ் பிளேட் மோர் மினிட்ஸ் தென் half our லிவர்பூல் சைடு. போன சீசன் ஹீஸ் பிளேட் 2200 மினிட்ஸ் ஆஃப் ஃபுட்பால், 10 கோல் போட்டிருக்கான், இப்ப 3 அசிஸ்ட் என்னமோ பண்ணிருக்கான். அதுல எல்லாருமே போட்டிருந்தாங்க. இத்தனைக்கு வந்து இதெல்லாம் விளையாடி பண்ணி அதுவும் அலிகிரி பால் இவ்வளவு பண்ணிருக்காண்டா, அப்ப எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு போட்டிருந்தாங்க எல்லாரும். வேற லெவல் இருந்துச்சு. அந்த தீவிரவாதி அலிகிரி பால் அவன் பண்ணிருக்காண்டா, அப்ப அது பெரிய பெரிய விஷயம் அவன் பண்ணிருக்கிறது அப்படின்னு சொல்லி. சோ என்னமோ எல்லாமே ஆல் இஸ் லாஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் பண்றதெல்லாம் வந்து வெரி வெரி பேட். அண்ட் கியஸாவே சொல்றான், இதனாலதானே நான் வரேன், நான் எவ்வளவு சந்தோஷமா வரேன் தெரியுமா, இங்க நான் ப்ரூவ் பண்ணும், இங்க நான் வந்து ட்ரோஃபிஸ் இந்த கிளப் ஜெயிச்சு பாத்திருக்கேன், ஆனா நான் வந்து ஜெயிக்கணும், அது டக்கு டக்குன்னு ஜெயிக்கணும், அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கீழே வந்து ஆன்ஃபீல்ட பார்க்கும் போதே என் பொண்டாட்டியோட செல்போன் எடுத்து பாட்டை போட சொன்னேன் நானு அப்படின்னா. டேய் நல்லா இருக்குடா, சின்ன வயசுல இருந்து எல்லாரும் வந்து கிளப்ப பார்த்து வளர்ந்தாங்க, நீ ஒரு புது உருட்டா எல்லாம் போட்ட நீயே அப்படின்னு இருந்துச்சு எனக்கு, கேட்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாயிண்ட் நம்பர் 1, மெயின் பாயிண்ட், we are getting a player who wants to show the world that he is not done. 26 வயசு தாண்டா ஆகுது, என்னை வந்து யுவென்டஸ் வெளியே துரத்துறாங்க, எனக்கு பிரீமியர் லீக்ல பார்க்கணும் விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை, இங்க வந்திருக்கேன், ஐ வாண்ட் டு ஷோ ஹூ ஐ எம், ஐ வாண்ட் டு ஹெல்ப் த டீம் வின் ட்ரோஃபிஸ், ஐ வாண்ட் டு கெட் பேக் டு பீயிங் ஹூ ஐ வாஸ் அப்படிங்கிறதா அவனுடைய நோக்கம். பாயிண்ட் நம்பர் 2, யுவென்டஸ்ல எப்ப ஆனாலுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி 80 மினிட்ஸ் ஆடுவான், 80-85 மினிட்ஸ் ஆடிடுவான், இல்ல ஃபுல் கேம் கூட ஆடுவான். அந்த அளவுக்கு ஒர்க் லோட் இங்க இருக்கு. எப்படி அவன் ஸ்டார்ட் பண்ணாலும் 60-65 மினிட்ஸ் ஆடுவான், இல்ல கடைசி 15-20 மினிட்ஸ் எவ்ரி கேம் வந்து முடிப்பான். அப்படிதான் இருக்கும் எப்பவுமே. சோ அவ்வளவு பெரிய ஒர்க் லோட் இருக்கு. பட் ஹேவிங் செட் தட், போன சீசனுமே கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்ச் மிஸ் பண்ணிருக்கான் இன்ஜுரினால. பட் விச் ஆல் ஆஃப் தெம் ஆர் வெரி வெரி மைனர் இன்ஜுரிஸ். போவான் ஒரு 3 நாள் வரமாட்டான், போனா ஒரு 5 நாள் வரமாட்டான், அந்த மாதிரி குமுலேட்டிவா சீசன் ஆட் அப் பண்ணோம்னா 10 மேட்ச் மிஸ் பண்ணிருக்கான் போன சீசன். So that is a cause of concern. Yes. Is it a risk worth taking for 10 million? Absolutely yes. அதெல்லாம் ஒரு நோ பிரெய்னர். 10 மில்லியன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேயர் அதுவும் 26 வயசுல வாங்குறதுல இட்ஸ் an absolute no brainer. அதனால he brings in so much of experience. வேற யுவென்டஸ்ல இருந்து சாம்பியன்ஸ் லீக் ஆடி இருக்கா, எல்லாமே பண்ணிருக்கான். And then hopefully he gets acclimated very soon. அண்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஓல்ட் டிராஃபர்ட் ஸ்ட்ரெட்ஃபோர்ட் எண்ட்லயே நெட்ட பொழகுறான், அப்படியே யுனைடெட் ஃபேன்ஸ்ல சாணிய வீசுறான். அதுக்குள்ள அவனை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் பண்ணிடுவாங்க, ஃப்ரைடே வரைக்கும் பண்ணலாம். நேத்தே சைனிங் பேப்பர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டாங்க, இன்னைக்கு சும்மா வீடியோ தான் வந்திருக்கு. அப்புறம் என்ன நாளைக்குள்ள சைனிங் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன அது தெரியலங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணாலுமே அவனை உடனே தூக்கி ஸ்குவாட்ல போடுவாங்களான்னு எனக்கு டவுட் தான். நெக்ஸ்ட் வீக் இருப்பாங்க, வேற யார் நம்மள அகாடமி பிளேயர் சப்ல வச்சிருக்கோம், அப்படி அவன் சப்ல கொண்டே போடுறாங்க. சரியா சப்ல இருப்பான், ரெஜிஸ்டர் பண்ணாங்க சப்ல ஸ்டார்ட்லாம் சான்ஸ் இல்ல. ஆளா இருக்கும்போது எப்படி ஸ்டார்ட் எல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. பட் ஐ திங்க் ஹி நோஸ், இல்ல ஸ்லாட் சொல்லிருப்பாப்ல, டே சாலா கிளம்புறான் ஒரு சீசன் பொறுத்துக்கோ, அப்ப நீ தான் எங்க ரைட் விங்கர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இல்ல ஆமா ஐ திங்க் வந்து இது வந்து ஒரு டூ ஃபோல்டு இது என்ன சொல்றது ஒரு எய்ம் ஐ திங்க் ஸ்லாட்டுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் என்னன்னா சாலாக்கு பேக்கப் வேணும் இந்த சீசன். ரெண்டாவது சீசன் இது வந்து கியேசா வந்து he wants to prove to everyone that இந்த மாதிரி வந்து he has still got it. So ஸ்லாட் என்ன சொல்லியிருப்பான், சாலா இருந்தா you will still get game time, சாலா இல்லைன்னா நீ நல்லா பண்ணனா உனக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் உன் கையில தான் இருக்குங்கிற டைப்ல இவோட சோல்ட் இட். அண்ட் கேஸா வந்து இவோட செட் ஆமா ஏன்னா இந்த சம்மர் ஸ்டார்டிங்ல இருந்தே செட் வந்து எனக்கு சரியா விட்டு வெளில போகணும், லைக் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப் எஸ்பெஷலி இந்த பிரீமியர் லீக்னு சொன்னா. பட் அதர் லீக்ஸ் ஐ திங்க் ஏன்னா நடுவில் பார்சலோனாலாம் கூட இருந்தாங்க அவனுக்கு அதர் லீக்ஸ்னு சொன்னா, பட் எஸ்பெஷலி பிரீமியர் லீக்னு அவனே ஒரு அட் சம் பாயிண்ட் செட் சம்மர்ல. அது மட்டும் இல்லாம ஆன்ஃபீல்ட்ல இருந்து கால் வந்துச்சு, ஸ்லாட் கூப்பிட்டாப்ல, ஹியூஸ் வந்து சொன்னாப்ல ஐ பேக்ட் இமீடியட்லினா. அந்த கிறுக்கு நாய் ஒண்ணு செங்குத்தான் இருக்கிற மலையை கட்டி பிடிச்சு உட்காந்துட்டு சோதனிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பானிஷ் பாயா வச்சுட்டு அங்கேயே கரெக்ட் நாய் அப்பெல்லாம் தெரிஞ்சு பாத்துக்கடா. அப்ப இமீடியட்டா பேக் பேக் பண்ணலாமாடா. ஒரு ஹிஸ்டரி இல்ல, 10 பிளேயருக்கு மேல அந்த டீம்ல இல்ல, ஸ்டார்டிங் 2 மேட்ச் தோத்து புட்டானுங்க லாலிகால சாவட்டா அந்த நாய் அங்கேயே வரமாட்டானாம்ல. பெரிய லாடு மயிரவரு. நீங்க வேணா பாருங்க இந்த சீசன் வந்து சரியா ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க சாசியேட், அடுத்த சீசன் ஜூபிமெண்டி நமக்கு தான். எது லாலிகா? இல்ல ஆமாமா சாசியேடாட் வந்து ஒருவேளை இந்த சீசன் ரொம்ப சரியா பண்ணல அப்படின்னாக்கா அடுத்த சீசன் ஜூபிமெண்டி நமக்கு தான். அத எனக்கு வேண்டாங்கிற நான். அப்படிப்பட்ட நம்ம போய் வாங்க வேண்டிய கட்டாயம்லாம் கிடையாது. கூப்பிடுற வந்தாங்கன்னா இப்ப எப்படி எம்பாப்பே கம்மியான காசுக்கு போனா அவனுக்கு பிச்சை காசு 50K கொடுத்து வர வந்தீங்கன்னா வா. அப்படியெல்லாம் காலில் வந்து விழுகணும்னு ஆசை இல்ல. நீ இஷ்டத்துக்கு கூப்பிடுவ வாங்க வாங்க போய் வந்து பணத்தை கொடுத்து வாங்கலான்னு போனா ஐயோ என் ஆட்டுக்குட்டி அழுகுது, என் ஆட்டுக்குட்டி பிடிக்காம இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பீலா விடுவ. அதுக்கு நாங்க அவமானப்பட்டு நாங்க திரும்பி வரணும். அப்படியெல்லாம் நீ ஒண்ணு கிளிக்க தேவையில்ல, நீ அங்கேயே கடந்து சாகு. அப்படியெல்லாம் இங்க வந்து என்ன பண்ற நீ? பட் அது இல்ல கேஸோட சைனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஒண்ணு எனக்கு அந்த லைக் வாட் he can beங்கிறது வந்து we have shown. அதாவது வந்து நீங்க சொன்ன மாதிரி அலெக்ரி பால்ல 10 கோல் ஒரு சீசனுக்கு போடுறதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஓரளவுக்கு. நான் சொல்றேன். இன்னொன்னு நான் இந்த நிறைய காம் பாத்துட்டு இருந்தேங்க. அதுல வந்து இந்த இன்சைட் தி பெனல்டி பாக்ஸ் ஈவென்ட் வந்து நல்ல க்ளோஸ் பால் கண்ட்ரோல் இருக்கு. ரொம்ப சின்ன கேப் கிடைச்சாலும் கோல் போட்டுறான். ஆமா ஆமா கரெக்ட். தப்பி தவறி நுண்ணியஸ்ட் பக்கத்துல மட்டும் விட்டுறாதீங்க பையனை. அது பாத்துக்க பாத்துக்குடிங்க. ஏற்கனவே நீ சாயந்தரம் தாங்க எல்லாத்து வழியும் காஃபியை போட்டேன். இப்ப ரெண்டாவது வாட்டி என்ன பாத்துக்க நுண்ணியஸ் பக்கத்துல இருக்குது பையன் போய் டே கொஞ்சம் சொல்லித்தாடாலும் கேட்டாலும் முடிஞ்சு போச்சு நமக்கு. அதனால அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதா தம்பி. அந்த பக்கம் அவன் கூப்பிட்டானா கூட எனக்கு வந்து மொழி தெரியாது, நீ தள்ளியே நில்லு. ஆனா அந்த பார்த்து தம்பி கிட்ட நீ ஆமா ஆமா. பட் அதான் he has been good. ஒரு சின்ன ட்ரிவியா, சாலா வந்து ஃபியோரண்டினால லோன்ல இருக்கும்போது இவன் வந்து யூத் அகாடமில, அப்பதான் அவனோட லாஸ்ட் இயர், கேஸோட லாஸ்ட் இயர் ஃபியோரண்டினா யூத் அகாடமில. சோ அவன் மைக்கா ரிச்சர்ட்ஸ் மோசாலா எல்லாரும் ஒரே சமயத்துல ஃபியோரண்டினால இருந்திருக்கானுங்க. அப்ப கிளிக் ஆயிடுச்சு. அதாவது சாலா வந்து அங்கிருந்து இட்டாலியன் லீக் ரோமாக்கு போயிட்டு லிவர்பூல் வந்தான். இங்க என்ன பண்ணாப்ல நம்பாலும் ஃபியோரண்டினால இருந்து இட்டாலியன் லீக் போயிட்டு இங்க வராப்ல. அவனு இப்ப ஃபியோரண்டினால இருந்து யுவென்டஸ் போயிட்டு இங்க வந்துட்டான். அதான் சொல்றேன், அவனும் இட்டாலியன் லீக் போய் வந்தா இவனும் இட்டாலியன் லீக் போயிட்டு தான் வரான். அப்ப ரெண்டு சிங்க் ஆயிருச்சு. ஸ்ட்ரெயிட் கியாசா ஹிட் தான். ஆமா ஆமா. பட் அதுதாங்க ஃபெடரிகோ கியாசா. அஃப்கோர்ஸ் நமக்கு யூரோ 2020ல இருந்து நிறையவே தெரியும் அவனை பத்தி. பட் 3-4 வருஷம் ஆயிடுத்தது. இனிமேல் சோபஸ் லைக் பிரச்சனை ஏன் என்னன்னு சொல்லுங்க. பெஸ்ட் லுக்கிங் எஸ் ஸ்டைலிஷ் காம்படிஷன்ல கியாசா உள்ள போயிருக்கான். சோபஸ் லைக் டீம்ல ஒரே வேலை தான் இருக்கு. இல்ல ஐ திங்க் இது வந்து நம்ம டீம், நம்ம ஸ்கவுட்டிங் டீமோட ஒரு கிரைட்டீரியான்னு நினைக்கிறேங்க. அதாவது வந்து இந்த வருஷம் இந்த ஜெர்சி ரிவீல் எல்லாம் பண்ணணும்ல அடுத்த சீசனுக்கு, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல மாடல் ஒரு 4 பேர் வேணுங்கிறதுக்காக தான் ஆலிசன், சோபோஸ்லை இவனெல்லாம் அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அதுவும் ஒரு கிரைட்டீரியா. ஐ திங்க் நீங்க சுபிமெண்டி கூட பரவாயில்ல. நம்ம டீம் வந்து சாலாவுடைய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம மீடியா டீம் எங்க போயிருக்கு? அவன் சொட்டையை கவர் பண்ணிட்டான். என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இல்ல இல்ல நான் எதுக்கு சொல்ல வந்தேன், சுபிமெண்டி பாத்தீங்கன்னாலும் அவனும் ஓரளவுக்கு டீசென்டா இருக்கான் பாக்குறதுக்கு. சொல்றேன் நம்ம வந்து டேட்டா டீம் வந்து we don't have a 6 that fits the profile அப்படிங்கறாங்கல்ல, இதுதான் ப்ரொஃபைல். இந்த ஜெர்சி ரிவீல் எவனும் இல்ல. ஆமா அதேதான். மத்ததெல்லாம் வச்சு மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இவன் தான் சுபிமெண்டி கியூட் பாய் சுட்டி குழந்தை வச்சு பண்ணிடுவானுங்க.
வேற எவனாச்சும் கூட்டம் இருந்தா ஆளு மொட்டத்தனமா இருக்கான். டேய் உன்னை வச்சு நான் என்னடா மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனே வாங்காம விட்டானுங்க. ஆமா, பட் அதுதான் நம்ம சைனிங்ஸ். மமதாஷ்வலி பத்தி ஒரு சின்ன இது, அவன் கோல் கீப்பர் வந்து வேலன்சியாக்கு இப்ப கோல் கீப்பர் பண்றான். அடே அப்பா, மமதாஷ்வலி பத்தி ஒரு சின்ன இது, அவன் கோல் கீப்பர். அடே அப்பா இருங்க, அதுக்கப்புறம் தெரியாது இல்ல, அவன் வந்து வெலன்சியாக்கு கோல் கீப்பிங் பண்றான். அவன் வந்து 2025 சம்மர்ல தான் அவன் வந்து சைன் பண்ண போறான். இந்த சீசன் அவன் லோன்ல இருக்கான். என்ன அவன் நல்ல கீப்பருங்க. லைக் ஜார்ஜியாக்கு ஆடும்போது பாத்திருக்கேன், லாலிகெல்லாம் அவ்வளவு பார்த்தது இல்ல, பட் ஜார்ஜியாக்கு ஆடும்போது பாத்திருக்கேன். நல்ல கீப்பர், சீம்ஸ் குட். பட் ஆலிசனுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்குல்ல. சோ அதுவும் இந்த கியேசா டைப்ல வந்து ஒரு வருஷம் நீ அண்டர் ஸ்டடியா இரு, அதுக்கப்புறம் வந்து அந்த டைப்ல தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இல்ல மேபி ஆலிசன் இஸ் கெட்டிங் சோல்ட் சூனா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சீசன்ல இந்த வாரம் வந்து பீத்திட்டு போயிட்டாரு, நான் வந்து எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கதான் ஜாலியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வேற போயிட்டான். அது வேற ஒரு பக்கம் இருக்கு. இன்னைக்கு நாட்டிங்கம் ஃபாரஸ்ட் ஒரு பிட்டு கெலஹருக்கு ரொம்ப கம்மியா பிச்சை காசு கொடுத்துக்கிறாங்க. அடிச்சு ஓட விட்டுரு, ஓடிடு அப்படின்னு இருக்காங்க. நம்ம பாட்டில் மரியாதை அந்த பக்கமே தீங்கி ஓடி போயிரு அப்படின்னு. ஆமா, ரொம்ப கம்மியான வேல்யூ அது. இப்ப நானும் பார்த்தேன். பட் அதுதாங்க இந்த பையன் நம்ம அனுப்பிச்சு விட்டோம், அந்த பிட்டலுகா, அவனை வந்து லோன்ல அனுப்பியிருக்கோம். இந்த சம்மர் வந்து நம்ம யூத் அகாடமில எவனுமே இல்லன்னு நினைக்கிறேன். எல்லாருமே கிளாப் கீச்ச செருப்படிதான். எல்லாம் ஓடு, நீ அங்க ஓடு, நீ இங்க ஓடு, உனக்கு 10 மில்லியன் நான் வாங்கிட்டேன், 15 மில்லியன் நான் வாங்கிட்டேன், அப்படியே ஓடி போயிருந்து எல்லாத்தையும் விரட்டி விட்டானுங்க. ஆமா ஆமா. வேற என்னப்பா? அப்புறம் நாட் டு ஃபர்கெட் பேட்செட்டிச், அவனும் சால்ஸ்பர்க் போறான். ஆமா ஆமா, கரெக்ட். அது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. பட் யா, ட்ரான்ஸ்ஃபர் இல்ல இன்னும் இன்கமிங் வந்துச்சு, அதோட அவுட் கோயிங் பலமா இருக்கு. அதுவும் நல்ல விஷயம் தான். ஆனா எனக்கு என்ன தோணுதுங்க, டெட்லைன் டே நாளைக்கு. டெட்லைன் சரி, எதுக்கோ அங்கதான் வரீங்கன்னு தெரியும். வேற என்ன தோணுது? இல்ல, Thursday ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கோம். டெட்லைன் டே நாளைக்கு. சோ ஃப்ரைடே பிரிட்டிஷ் டைம் 11 o'clock அதான் டெட்லைன். எனக்கு என்னவோ வந்து ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் சைனிங் ஒண்ணு இருக்குன்னு தோணுதுங்க. கண்டிப்பா ப்ரூனோ கெமரஸ் நாளைக்கு ரெடி டு சைன் தான். இயர்விகோ தான், சந்தேகமே கிடையாது. அது சரி, நாளைக்கு வருது பாருங்க. ப்ரூனோ கிமாரஸா இல்ல ஜாரட் பிராந்த்வைட்டா? அதான் அந்த ரெண்டு தான் யாருன்னு தெரியல. மக்களே ஆவலுடன் ரெடியா இருங்க, நாளைக்கு பலமான ஆக்ஷன் பிளாக் மாட்டி இருக்கு. ஆமா, இப்படி எல்லாம் சொல்லி கடைசியில புஷ்னு ஒண்ணுமே இருக்காது. கடைசியில வந்து we have found Mr. ABC from South American வருடே யாரா அப்படின்னு வாய பழக்க போறோம். அதான் நடக்க போகுது. ஆமா, பட் அதுதான் டிரான்ஸ்ஃபர் ரிவ்யூ. அதுக்கப்புறம் இப்ப சாம்பியன்ஸ் லீக் டிராக்கு வருவோம். அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் இங்க 5 o'clock லோக்கல் டைம்ல நடந்தது. இந்த வருஷம் ஃபார்மேட் மாறி இருக்கு. ஸோ குரூப் ஸ்டேஜ்லாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நீங்க ஃபார்மேட்டை பத்தி நான் ரொம்ப டீடைல்டா போல, நீங்க வீடியோ நிறைய இருக்கு யூடியூப்ல, நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை பாருங்க. ஃபார்மேட்டை பத்தி ரொம்ப டீடைல்டா போல, பட் பேசிக்கா என்ன தெரியணும்னா 4 ஹோம் கேம் 4 அவே கேம், எல்லாருமே அகேன்ஸ்ட் டிஃப்ரெண்ட் அப்போனன்ட். ஸோ அந்த ஹோம் லெக் அவே லெக் அதெல்லாம் கிடையாது குரூப் ஸ்டேஜ்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் இன்னும் வரல. ஸ்கெட்யூல் வந்து சாட்டர்டே வரும் அஃபிஷியலா, எந்த கேம் எப்போ எத்தனை மணிக்கு என்ன ஏதுன்னு. பட் என்னென்ன அப்போனன்ட்ஸ்ங்கிற டிரா வந்து இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ நம்ம லிவர்பூலுக்கு வந்து நான் வந்து லீஸ்ட் எக்ஸைட்டிங்ல இருந்து மோஸ்ட் எக்ஸைட்டிங்க்கு போறேன். ஹோம் கேம் வந்து பொலோனியா, அவே வந்து ஜிரோனா, ஓகே. அப்புறம் வந்து லீல், அப்புறம் வந்து பிஎஸ்வி அவே, லீல் வந்து ஹோம். அப்புறம் வந்து இனிமேதான் எக்ஸைட்மெண்ட் லெவல்லாம் கொஞ்சம் அப்படி ஏத்துங்க. அவே டு மிலான், அவே டு லைப்சிக், அப்புறம் ஹோம் டு பயர் லெவர்குசன், ஹோம் டு ரியல் மெட்ரிட். அப்படி போட்டு இங்க பாட்காஸ்ட் உங்க பாக்குறவங்களுக்கு தெரியாது, நாங்க பாட்காஸ்ட் ஷோ நோட்ஸ்ல எழுதிருக்கேன். ஜூட் பெல்லிங்ஹம் ஹால் ஆஃப் ஷேம் பெர்ஃபார்மன்ஸ், ஜாபி அலோன்சோ ஹால் ஆஃப் ஷேம் மேனேஜ்மெண்ட்னு. அப்படித்தான் சொல்லிரணும். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு சேஃப். கேம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு உருட்டுறோம், அது அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். இப்ப என்ன கவலை? நானு உண்மையா சொல்றேன், டிரா பாத்துட்டு இருக்கேன். லிவர்பூல்னு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க நம்மளுக்கு வந்துட்டாங்க, லைப்சிக் நம்மளுக்கு வந்துருச்சு. ஒருத்தவன் வேற வரணுமே இந்த பாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். மெட்ரிட் என்ன தோணுச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு கூட தெரியல. எனக்கு மெட்ரிட் வரணும்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும். கடைசி 6 வருஷம் 7 வருஷமா சாம்பியன்ஸ் லீக்ல இருக்கோம். போன வருஷம் இல்ல ஆப்வியஸ்லி, பட் ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த தடவை நம்ம பேரை எடுத்து திறக்க, அந்த ரொனால்டோ வந்து பட்டன் அமுக்கும் போது எப்படியாச்சும் மெட்ரிட் வரணும் அப்படின்னு அதே மாதிரி வந்துச்சு மெட்ரிட். இந்த அதெல்லாம் காட்டுறோங்க.
ஆமா இல்ல ஆனா எனக்கு வந்து மெட்ரிட் ஓரளவுக்கு வரும்னு, ஏன்னா லிவர்பூல் வந்து ஐ திங்க் வி வர் தி செகண்ட் லாஸ்ட் டீமோ தேர்ட் லாஸ்ட் டீமோ அந்த பார்ட் 1ல. சோ அதுக்குள்ள நிறைய டீமுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு யார் ஆடுறா, நிறைய பேருக்கு ரெண்டு அந்த அந்த பார்ட்ல இருந்து ரெண்டு அப்போனன்ட் வந்துட்டாங்க. சோ ஐ திங்க் மெட்ரிட் பிஎஸ்ஜி அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் தான் பாக்கி இருந்தது ரெண்டு அப்போனன்ட் வருது. சோ ஐ நியூ மெட்ரிட் வாஸ் கோயிங் டு பி தேர், லைக் வெரி ஹை சான்ஸ் மெட்ரிட் இருக்குன்னு. சோ நான் நினைச்சேன் மெட்ரிட் வரும்னு. லெவர்குசன் வருங்கிறது தெரியாது, அது போனஸ். அது போனஸ் தான். சாபி அலோன்சோ லிவர்பூலை ரிஜெக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்தல்ல, இப்ப வாடி வா. அதான் இருக்கு அந்த கிறுக்கு பசங்க, அந்த ஆன்ஃபீல்ட்ல போற பசங்க, ஓ சாபி அலோன்சோ அப்படி மானுங்க வாயிலே அடி. மரியாதை கேம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பாராட்டிக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. அது வரைக்கும் வாயில இந்த பசங்க 90க்கு அப்புறம் கூட கோலா போடுவானுங்க. அதனால ஒழுங்கு மரியாதை இருங்க, கேம முடிச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் என்ன பூவை தூக்கி போடு, ஜட்டி கூட தூக்கி போடு, அதை பத்தி கவலை இல்லை. மேட்ச் முடிகிற வரைக்கும் கம்மன் இருக்குடா. ஆமா ஆனா எனக்கு ஒரு தாட் வந்துருச்சு ரியல் மெட்ரிட் கேம் பத்தி. இது வந்து ரியல் மெட்ரிட் வந்து ரொம்ப பைசா கொடுத்து ட்ரெண்ட ஸ்கவுட் பண்றதுக்கு வரானுங்க. பைசா கொடுத்தெல்லாம் தேவையில்லை, ட்ரெண்ட் எல்லாம் ஓவர். இட்ஸ் கார்னர் பிராட்லி யூ வில் நெவர் வாக் அலோன், அவ்வளவுதான். இதெல்லாம் ட்ரெண்ட் எல்லாம் கிளம்புறியா கிளம்பிக்கிட்டே இரு, சும்மா உங்க கால எல்லாம் வந்து வர முடியாது. எங்கள்கிட்ட கார்னர் பிராட்லி இருக்கான், உனக்கு தான் டிபெண்டிங்கே தெரியாது. இப்ப என்னாலும் பேசுவேன், அவன் போயிட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் இந்த சீசன் நம்ம பிளேயர் தான் இருக்கு இல்ல. சரி சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்லிக்கலாம். ஆமா இப்போதைக்கு வேண்டாம். இந்த சீசன் லீக் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போ, அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ, உனக்கு தான் டிபெண்டிங்கே தெரியாது இல்ல அப்படின்னு கிளம்பிட்டுருவேன் நான். பட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாட்ஸ் ஆன் தி நியூ ஃபார்மேட் என்ன நினைக்கிறீங்க? அதுதான் வெரி வெரி எக்ஸைட்டிங். திஸ் இஸ் சூப்பர் எக்ஸைட்டிங் இது. அதனாலதான் இவனுக்கு வந்து டைம் எடுத்து நாங்க ஃபிக்ஸர் ஸ்போர்ட் சொல்றோம்ட்டானுங்க. எப்படி பண்ணுவானுங்கன்னா ஒரு பெரிய கேம் 2-3 பெரிய கேம் எவ்ரி வீக் வச்சிருவானுங்க. ஆமா அதுதான் பேசிக் லாஜிக். அதுதான் வியூவர்ஷிப் போயிடக்கூடாதுங்கிறது காரணத்துக்காக இவனுக்கு வந்து எவ்ரி வீக் 3 பெரிய கேம் மாதிரி உட்காந்து பிளான் பண்ணிடுவானுங்க. சோ அதுதான் வந்து அந்த ஷெட்யூல் வரும். கேம் வீக் 8 எல்லாம் பிச்சுக்கும். அவன் எப்ப மேல போவான், ஒரு கோல் டவுன் ஆகுறது, கோல் டிஃபரன்ஸ் அது இதுன்னு பிச்சுக்கிட்டு போ. நீங்க கேம் வீக் 8 வரைக்கும் போறீங்க, நான் என்ன சொல்ற மாதிரி கேம் வீக் 6ல இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா சில டீம் வந்து ஆன் த பிரிங்க் இருப்பானுங்க எலிமினேஷன்ல, அப்பவே ஆரம்பிச்சிடும். அப்பவே அந்த லோவர் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல எக்ஸைட்மெண்ட் ஆரம்பிக்கும். என்னன்னா அப்பர் ஹாஃப் ஆஃப் த டேபிள்னாக்க யூ ஆர் பேசிக்லி ஃபைட்டிங் ஃபார் அந்த டாப் 8. ஏன்னா ஃபார்மேட் படி டாப் 8ல முடிச்சா அந்த ரவுண்ட் ஆஃப் 32 16 something like round of 16ல வந்து 8 teams போயிடுவாங்க. 9 to 24 play a two-legged tie at the round of 32. 9 to 16, 9 to 24 முன்னாடி round of 32 இருக்கு. சோ அந்த இன் பிட்வீன் ரவுண்ட் அவாய்ட் பண்றதுக்கு தான் அந்த டாப் 8ல முடிக்கணும். சோ அதுக்கு தான் அந்த ஃபைட் இருக்குமே வழியா. பட் அந்த டுவர்ட்ஸ் த பாட்டம் நிறைய டீம் இருக்கும், அந்த மேபி 20 to 24க்கு ஃபைட் பண்ற டீம். அந்த கேம்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா லைக் அஃப்கோர்ஸ் நான் இது முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் வந்து இந்த ஃபார்மேட் வந்து ஃபுட்பால் மேனேஜர்னு ஒரு கேம் இருக்கு, அதுல ஆடி இருக்கேன். சோ அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க உங்களுக்கு வந்து இட் வில் பி அயாக்ஸ் vs ரயல் மெட்ரிட்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் லிவர்பூல் vs ரயல் மெட்ரிட் ஃபைட்டிங் ஃபார் 20th பிளேஸ். அதே சமயத்துல வந்து பிஎஸ்ஜி வந்து ஒரு எவனோ ஊர் பேர் தெரியாத டீம் ஆடிட்டு இருப்பான். சோ அந்த டென்ஷன் எல்லாம் பயங்கரமா இருக்கும். லைக் இட் இஸ் ஆக்சுவலி a good, ஒரு ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இட்ஸ் a good format. அதுதான் நான் சொல்றேன். இல்ல பிஎஸ்ஜின்னு சொல்லும்போது தான் பாவம் அவனுங்க டிரா போட்டோடனே அப்படியே உட்காந்துருக்கானுங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லி. அவனுக்கு மட்டும்தான் பொட்டியை ஒழுங்கா அனுப்பலையாட்டு இருக்கு. வழக்கம் போல சிட்டி பொட்டி அனுப்பிச்சிட்டானுங்க சாப்டர் டெவலப்பருக்கு. அவங்களுக்கு கரெக்டா பர்ஃபெக்டான டிரா. சிட்டிக்கு எல்லாம் இன்டர் மிலான், பாரிஸ் செயின்ட் ஜெர்மன், யுவென்டஸ், அவ்வளவுதான். மீதி எல்லாமே பேரு ஊர் தெரியாத கிளப்பா இருக்கு. ஆமா ஆனா சிட்டி எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். யார போட்டாலும் சிட்டி vs ரயல் மெட்ரிட், சிட்டி vs பயர்ன் மியூனிக் மட்டும் தான் அதான் டஃபா இருந்திருக்கும். பட் சிட்டி எல்லாம் வந்து they are என்ன செகண்ட் பெஸ்ட் டீம். பாரிஸ் தான் கஷ்டம். சிட்டி, பயர்ன் மியூனிக், அத்லெட்டிகோ மெட்ரிட், ஆர்சனல், பிஎஸ்வி, ஜிரோனா 6 இருக்கு. பாவம் இந்த கேப்ல போய் நம்ம லிண்டர்ஸ் வேற மாட்டிட்டாப்ல. சால்ஸ்பர்க் அவங்களுக்குதான். I feel நமக்கு வந்து செகண்ட் டஃபஸ்ட் ஸ்கெட்யூல் அந்த பார்ட் 1 டீம்ஸ்ல இருந்து. ஏன்னா மெட்ரிட், லெவர்குசன், மிலான், லைப்சிக் எல்லாருமே நல்ல டீம். ஜிரோனாவும் நல்ல டீம். பொலோனியாவும் they play good football. of course ஜெர்க்ஸி எல்லாம் இப்ப யுனைட்டட் வந்துட்டான். சோ என்ன நிலைமைன்னு தெரியாது. அவன் தியாகோ மோட்டா யுவென்டஸ் போயிட்டான், அதுவும் இருக்கு. பட் நம்மளுக்கு எல்லா அவே கேம்ஸுமே ஒரு மாதிரி ட்ரிக்கி தான். ஏன்னா லைப்சிக் ஆர் ஆல்வேஸ் லைப்சிக், அது நம்மளுக்கு தெரியும். ஏசி மிலான் யூ நெவர் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட் சான் சீரோ போற வரைக்கும். பிஎஸ்வி டச் சாம்பியன்ஸ் போன வருஷம். அண்ட் தென் ஜிரோனா இப்ப சீசன் எப்படி பண்றான்னு ஒன்னும் ஐடியா இல்ல. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
ஆமா பட் அதுதான் சாம்பியன்ஸ் லீக் டிரா. ஸோ தாட்ஸ் ஆன் த நியூ ஃபார்மேட். அப்புறம் ஜூட் பெல்லிங்ஹாம் அதான் ஹால் ஆஃப் ஷேம் பர்ஃபார்மன்ஸ்னு எழுதி வச்சிருக்கேன். நான் ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண போறேன். என்ன அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து 2 out of 10 இருக்க போகுது. 2 கோல் போடாம இருந்தானா சரி செருப்பால் அடிப்பேன். இல்ல 2 out of 10ங்க. அவன் வந்து 4 டச் எடுப்பான், அதுல ஒரு டச் தான் கரெக்டா வரும். இன்னொரு டச் வந்து மிஸ் பாஸ் ஆகி நம்ம ஓன் கோலுக்கு போயிடும். ஓகே அஜெண்டாவை போடுறோம், மேனிஃபெஸ்ட் பண்றோம். ஆமா ஜூட் பெல்லிங்ஹாம் கடைசில மேட்சுக்கே வரக்கூடாது. அதான் நெக்ஸ்ட். ஜூட் பெல்லிங்ஹாம் will regret மிஸ்ஸிங் அவுட் ஆன் ஆன்ஃபீல்ட். அதானே ரைட். ஓகே ஓகே. அத பார்த்து ட்ரெண்ட் கன்வின்ஸ் ஆகி அவன் இங்கே இருக்கு பாரு. அடங்க அப்பாடி சாமி. அதுதான் பட் அதான் சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட். பட் ஃபைனலா வந்து சாம்பியன்ஸ் லீக்ல இல்லாத ஒரு டீமை பத்தி நம்ம பேசுவோம். யுனைடெட், மான்செஸ்டர் யுனைடெட். அப்படி சொல்லுங்க. ஆரம்பிச்சானுங்க நம்ம போட்ட ஊட்ட போன வருஷம். பெஸ்ட் யூரோப்பியன் நைட்ஸ்ங்கிறது தேர்ஸ்டே நைட்ஸ் தாண்டா. என்னடா வெனஸ்டே எல்லாம் போயிட்டு இருக்கீங்க. சரி விடு விடு, இந்த ஊட்ட நாங்களும் போட்ட போன வருஷம். ஒண்ணு புதுச்சில்ல போடுங்களா போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். பட் யா மான்செஸ்டர் யுனைடெட் ப்ரிவியூ. ஆமா சோ இப்போ லாஸ்ட் வீக் அவங்க பிரைட்டன் தோத்தானுங்க. அதுக்கு முன்னாடி வாரம் லாஸ்ட் கேஸ்ப் வின். என்ன எரிக் டென் ஹாக் வந்து ஆல்ரெடி சீசன் ஆரம்பிச்சு 2 வாரத்திலேயே பிரஷர் அவனுக்கு. அது எந்த மேனேஜர் வந்தாலும் மோசமான டீம் தேர ஷிட் டீம் தான். அதுல ஒண்ணு சேஞ்ச் ஆக போறது இல்ல. அது ஒண்ணு பெரிய அவனுங்க அதெல்லாம் மாறணும்னு நான் 5 பிளேயர் வாங்கணும். அதனால அதெல்லாம் பெருசா மாற போறது இல்ல. ஆனா இந்த டீம் கிட்டதான் போய் நம்ம டீம் கேவலமா திக்பட்டு வருவானுங்க. அதுதான் எனக்கு எப்படின்னு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு கேவலமா ஆடுற ஒரு டீம் கூட உன்னால ஒரு கோல் போட முடியாடா போன சீசன். அநியாயம்டா அதெல்லாம். ஏன்னா FA கப்ல வந்து அப்படி லீட் எடுத்து ஏதோ பிங் பாங் விளையாடுற மாதிரி வந்து மாத்தி மாத்தி கோலை திருப்பி அவங்களுக்கு கொடுத்து சிங்கமா இருந்துச்சுடா. அது கடைசியில விட்டீங்கவாறு ஒண்ணு கார்னர்ல இருந்து நேரா கோலுக்கு. அப்பா அநியாயம் பண்ணீங்கடா டே. அந்த கேம் எல்லாம் கொடுமையா பண்ணீங்கடா அந்த கேம். அதனால இவங்க சொல்லி சொல்லி எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒழுங்கு மரியாதை போய் வின் பண்ணிட்டு வாங்கடா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆமா இந்த வாட்டி ஃபிட்னஸ் ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை டச் வுட். பட் என்ன அவங்களுக்கு ஆனா இன்ஜரி கிரைசிஸ் இருக்கு. ஆல்ரெடி 5 பேர் சீசனுக்கு முன்னாடியே அவுட். இன்னைக்கு மேசன் மவுண்ட்டும் அவுட்னு நியூஸ் வந்திருக்கு. அது ஆல்ரெடி எக்ஸ்கியூசஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இல்ல மேசன் மவுண்ட் ஸ்டார்டட் போத் கேம்ஸ். இப்ப சடனா அவன் டீம்ல எல்லாம் ரிதம் போயிரும். அது சரி இவ்வளவு எல்லாம் பேசுவானுங்க, வாழாப்பழா மாதிரி பேசுவானுங்க சார் அப்படிம்பாங்கல்ல, எல்லாம் சொல்லுவானுங்க. ஆன்ஃபீல்டு வரதுக்கு முன்னாடி போன சீசன் ஐயோ 4 கோல் விடுவோமான்னு தெரியல, ஐயோ 6 கோலா மறுபடியும் 7 இல்ல அப்படின்னானுங்க. நம்ம நாதாரிங்க ஒரு ஷாட்டை கூட ஒழுங்கா அடிக்கல ஆன்டார்கெட்ல அந்த மேட்ச் பூரா. அதனால வந்து இப்படி எல்லாம் பண்ணுவானுங்க. அதெல்லாம் நம்ம ஏமாந்துடவே கூடாது. ஆன் பேப்பர் எஸ் புது மேனேஜரா இருந்தாலும் வி லுக் ஸ்ட்ராங், வி ஷுட் பி வின்னிங் த கேம். ஆனா நம்ம பசங்களுக்கு வேற ஐடியா இருக்கும். அங்க போயிட்டா மட்டும் போய் பஞ்சு முட்டை சாட் போட்டு திரும்பி வந்துருவானுங்க. அதனால இவனுங்களை வந்து நம்பவே முடியாது ஓல்ட் ட்ராஃபோர்ட் போயிட்டு. ஆமா இல்ல நான் ஒரு குரூப்ல இருக்கேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து மார்டினஸ் டெலிக்ட் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒருத்தன் கமெண்ட், அந்த யுனைடெட் ஃபேன் தான், அவன் ரிப்ளை பண்ணான், the United stands will put up more resistance than our defense ன்னா. யாவா மார்டினஸ் டெலிக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னமா? இல்ல அவன் சொன்னா இந்த டீம்ல எவன் ஸ்டார்ட் பண்ணாலும் இது பிரச்சனை தான். மக்வைரா இருந்தாலும் சரி, டெலிக்டா இருந்தாலும் சரி, எவன் ஸ்டார்ட் பண்ணாலும் பிரச்சனை தான். யுனைடெட் ஸ்டாண்ட்ஸ் வில் புட் அப் மோர் ரெசிஸ்டன்ஸ்ன்றான். ஐயோ இப்படிதான் எல்லாம் சொல்லுவானுங்க சார். போன சீசன் அப்படித்தான் சார் சொன்னானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் போய் ஒரு கோலை போட முடியல சார் பிரீமியர் லீக்ல. ஐயோ வலிக்குதே, போன சீசன் நினைச்சு பார்த்தா வலிக்குதே. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த சீசன் பண்ணா கூட பரவாயில்ல. இந்த நாய்களுக்கு எங்க புத்தி வருது? FA கப்ல வெளியே வந்து அவனுங்க அவ்வளவு கேவலமா பேச்சு கூட இந்த நாய்ங்க மறுபடியும் போய் டிரா தான் பண்ணிட்டு வந்துச்சுங்க பிரீமியர் லீக்ல. இந்த நாய்களுக்கு புத்தி வந்து அவளுங்க ஆடினா சரி. பட் அதான் சரி, அவங்க எப்படி ஆடுவானுங்க லாஸ்ட் ஒரு 2 கேமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். என்ன எப்படி ஆடுவாங்க, என்ன ஃபார்மேஷன், என்ன விசித்திரமா ஏதாச்சும் பண்றானுங்களா? அவனுங்க எதை பண்ணாலும் விசித்திரமா தான் இருக்கும், அது வேற விஷயம். அதை பத்தி இன்னைக்கு நம்ம பேச வேண்டாம். பட் மெயின் டாக்குமெண்ட் அவங்களும் உகார்த்தையை வாங்கிட்டானுங்க. So that is also a big plus for them. அது இந்த கேம் ஆடுவானா மேபி. சைடு क्वेश्चन, நம்ம ஏன் உகார்த்தைக்கு போல ஏன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா உகார்த்தே இஸ் a perfect natural 6. நமக்கு தான் தேவையே இல்லையே.
நமக்கு வந்து someone who gets the ball with his back on goal, pressing a beat பண்ணி ஒருத்தன் வெளிய வரவன், one who picks the right pass, அந்த மாதிரி பிளே தான் நமக்கு வேணும். உகார்ட்டே வந்து பிரஸ்க்கு அகைன்ஸ்டா எப்படி ஆடுவாங்கன்னு பாத்துறீங்க? ஒண்ணும் கிடையாது. பையன் பால வாங்குவான், ஃபெபினியோ மாதிரி தான் பால வாங்குவான், பக்கத்துல கொடுத்துருவான். ஆப்போனன்ட் ஓடி வந்தானா டாக்கிள் பண்ணி பால வாங்குவான், அவ்வளவுதான். பிரஸ் எல்லாம் பண்ணோம்னா we can take the ball away from him easily. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பட் மெயின் கொஸ்டின் இப்ப அவன் விளையாடுவானா நம்ம கேம்ல அப்படிங்கறதுதான் தெரியல. ஏன்னா வந்துச்சு மெடிக்கல் ஆச்சு, அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஆபீஷியலா, அது எனக்கு ஷூரா இல்ல. சொல்லுங்க, அதை நான் அதுக்குள்ள செக் பண்ணிடுறேன். சோ அப்படி அவன் வந்தானா ஐ திங்க் he might start. அவன் கசிமிரோ அண்ட் மைனோ 3 பேர் தான் மிட்ஃபீல்ட் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். மவுண்ட் இஸ் இன்ஜர்டு. அப்படி பார்த்தோம்னா இன்னுமே ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஃபால்ஸ் 9, ராஷ்வர்ட் லெஃப்ட் விங், டியாலோ ரைட், அப்படிதான் ஆடுவானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 தான் ஆடும். அப்புறம் பேக்ல வந்து இட் should be I don't know if Delete will come in. மெக்வயருக்கு பதிலா மார்டினஸ் டிலிட் ஆடுவானா இல்ல மெக்வயர் தான் இன்னும் ஆடுவானாங்கிறது எனக்கு இன்னும் கேள்விக்குறியா இருக்குது. மேசராயி அண்ட் டாலோ அலாங் வித் ஒனானா, இதான் வந்து அவங்களோட டீமா இருக்கும். நம்மள as usual நோ சேஞ்சஸ், அதே சைடு தான் ஆடுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த கேமை. ஸோ as far as how they play இந்த சீசன்ல வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா அவங்களுடைய பிரஸ், அவங்களுடைய அந்த பிரஸ் வந்து கொஞ்சம் கொஹிரண்டா இருக்கு, கொஞ்சம் ஒத்துமையா பண்றானுங்க. போன சீசன் கிறுக்குத்தமா வந்து மவுண்ட் போய் நடுவுல பிரஸ் பண்ணானா சம்பந்தம் இல்லாம ராஷ்வர்ட் போய் டச் லைன்ல 10 மண்டே கட்டி பிடிச்சு நிப்பான். அதனால வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி காலமா பண்ணிட்டு எனக்கு போன சீசன், இந்த சீசன் கொஞ்சம் நல்லா பண்ணான்றானுங்க. அந்த பிரஸ் நல்லா கோஆர்டினேட் பண்ணி பிரஸ் பண்றானுங்க. சோ எங்கேயும் பால் அந்த பிரஸ்ஸை விட்டு பீட் ஆகி வெளியே போகாத மாதிரி ரொம்ப நல்லா ட்ரை பண்றானுங்க. ஒரு பிரைட்டன் ஒரு 4-5 வாட்டி ஒர்க்கும் ஆச்சு. சோ அதனால வந்து தட்ஸ் தேர் மெயின் வித் டாக்கிங் பாயிண்ட். தே டூ அ வெரி குட் பிரஸ். பட் அவங்களுக்கு இருக்க டவுன் சைடு மிட்ஃபீல்டும் அட்டாக்கர்ஸும் போய் நல்லா பிரஸ் பண்ணுவானுங்க. ஆனா மிட்ஃபீல்டு இந்த டிஃபென்சிவ்ல இருக்கவனுங்க வந்து டிஃபென்ஸுக்கும் மிட்ஃபீல்டுக்கும் ஒரு பெரிய கேப் விட்டுருவானுங்க. அந்த கேப்பை தான் நம்ம ஜோட்டா சாலாவெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி அப்படியே we should be running at defenders. இதான் வந்து பிளானா இருக்கணும். ஆனா இவனுங்க இது என்னெல்லாம் பண்ண போறானுங்க, ஆல் ஐ நீட் இஸ் ஒன் ஏர்லி கோல். அந்த ஒரு ஏர்லி கோலை போட்டோம்னா அப்புறம் கொஞ்சமாச்சு நர்வ்ஸ் எல்லாம் காம் டவுன் ஆகும், இந்த 2வது கோலை போட்டு மேட்சை முடிக்கலாம். ஆனா அந்த கோலே வரலன்னா நம்ம வந்து பதட்டமாயிட்டே தான் இருப்போம், ஐயோ இன்னைக்கு முடிஞ்சது போலயே அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு எப்ப வேணாலும் அவனுக்கு தேவை 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் கோல் போடுறதுக்கு. ஏன்னா அவனுக்கு எப்படி பார்த்தாலும் கவுண்டர்ல ஆட போறானுங்க. அவனுங்க பெருசா டாமினேட்லாம் பண்ண போறது இல்லை கேம்ல பொசஷன் வச்சுட்டு. ஸோ அதனால வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்டே ஒரு கோலை போட்டோம்னா தப்பிப்போம், இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி another long night தான். இல்ல இந்த கேம்ல வந்து we'll have possessionங்க. ஸோ அது இருக்கு. முன்னாடி என்ன இப்போ வாட் ஐம் சீயிங் என்கரேஜிங் சைன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் 2 கேம்ல இருந்து we know what to do ஒரு டீம் வந்து if they sit back. வேற கிளாப் டைம்ல எல்லாம் யுனைடெட் வந்து அந்த ஆன்ஃபீல்டு கேமும் சரி ஓல்ட் ட்ராஃபர்ட் கேமும் சரி நம்ம தான் டாமினேட் பண்ணோம் அப்பவும் பொசிஷன்லாம். அவங்க வந்து பின்னாடி உட்காந்தானுங்க, அவ்வளவுதான். நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இங்க இருந்து இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போய் கிராஸ் போடுவோம், அந்த சைட்ல இருந்து இந்த சைடு வந்து கிராஸ் போடுவோம், அதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து we have that அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து எஸ்பெஷலி அந்த பிரென்ட்ஃபோர்ட் கேம் அதுதான் வந்து ஐ ஃபவுண்ட் டு பி வெரி குட் அந்த விஷயம். ஸோ அதனால யுனைடெட் வந்து இட் வில் பி அ பிகர் டெஸ்ட். ஏன்னா ஆப்வியஸ்லி யுனைடெட் வந்து இப்ஸ்விச் பிரென்ட்ஃபோர்டை விட பெட்டர் பிளேயர்ஸ், பெட்டர் டீமான்னு சொல்ல முடியாது, பட் டெஃபினெட்லி பெட்டர் பிளேயர்ஸ். இட் வில் பி அ பிகர் டெஸ்ட். நமக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சொல்றதுக்கு. நீங்க வந்து அந்த கேப் சொன்னீங்கல்ல டிஃபென்ஸ் அண்ட் மிட்ஃபீல்ட், நான் வந்து சொபோஸ்லாயா தான் கீ பிளேயரா அப்ப நான் பாக்குறேன். ஏன்னா அவன் தான் அந்த லைன்ஸ்ல ஆப்ரேட் பண்ணி, ஏன்னா இவனுங்க வந்து இந்த சாலா ஜோட்டாவும் இருப்பான், பட் சாலா அண்ட் டியாஸ் வந்து அந்த லாஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸோட நிப்பானுங்க. they'll try to make runs. அந்த சோபோஸ்லாய் வந்து அவனுக்கு பால் அந்த பிட்வீன் த லைன்ஸ் கடிச்சு த்ரூ பால் போடுற டைப்ல தான் நான் எதிர்பார்க்கிறேன். both him and கண்டிப்பா மெக்காலிஸ்டர், இவங்க 2 பேருமே வந்து they will be key. இன்னொரு விஷயம் வந்து we should not get caught on the counter. ஏன்னா நம்மளுக்கு கிளியர் எக்ஸாம்பிள் இருக்கு போன வருஷம் என்ன நடந்துச்சுன்னு. கவுண்டர்ல மாட்டி ஸ்ட்ரைட்டா அங்க போயிடும். அகைன் கிராவன்பர்க் இன்னைக்கு தெரியும், இந்த கேம் நடக்கும் போது தெரியும் is he really up for it. அவனால உண்மையாவே 6 வந்து அந்த பொசிஷன் அவனோட அவனால மாத்த முடியுமா அப்படிங்கறதான் வந்து பெரிய பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டைம் வில் டெல். அது வந்து நம்ம ஒண்ணுமே இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது வந்து as time goes on அப்போ நம்மளுக்கு தெரியும் ஓகே இவன் பண்றானா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் நம்ம சொல்ல முடியாது. இப்ஸ்விச் அண்ட் இப்ஸ்விச்சுக்கு பிரென்ட்ஃபோர்ட் பெட்டர், பட் பிரென்ட்ஃபோர்டுக்கு கண்டிப்பா யுனைடெட் பெட்டர். ஆமா ஆமா. ஸோ அப்படி நான் பார்த்தாகணும். அதனால வந்து இந்த கேம்ல வந்து அதுவும் ஓல்ட் ட்ராஃபோர்ட் அவேல போய்
if he puts in a proper shift, then we can confidently say தேரா தம்பி you can make that position yours-ங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அது வரைக்கும் நம்மளால no guarantees for the way we play, where we will keep inviting United. அந்த கேப் நமக்கு கண்டிப்பா கிடைக்கணும். ஆனா for sure டென்னாக் சொல்லுவாப்ல, டே இந்த கேப்பை தான் நீங்க விடுறீங்க, நீங்க விடாதீங்கன்ட்டு. பட் நம்ம விளையாடுற சிஸ்டமே ஆப்பனண்ட்டை உள்ள இழுக்கிற நம்மளுடைய ஹாஃபுக்கு உள்ள இழுத்து விடுறதுதான் பின்னாடி பாஸ் பண்றதா நம்மளுடைய மெயின் செல்லிங் பாயிண்டே. இந்த டெலிட்டுக்கு வந்து ஸ்பீடு பேஸ் இருக்கான்னு எனக்கு ஷோரா தெரியல. நான் அவ்வளவா பயன் கேம்ஸ் அவனை க்ளோஸால வாட்ச் பண்ணது இல்ல. சோ அப்படி இருந்து இல்லைன்னா வெரி கிளியர் சாய்ஸ், ஜஸ்ட் புட் இட் பிஹைண்ட் த பேக் அண்ட் ரன். பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் நம்ம முன்னாடி இருந்த யுனைடெட் டிஃபென்ஸ் மாதிரி ஸ்லோவா இருக்குது. எஸ்பெஷலி மார்டினஸும் டெலிக்டோ அண்ணா அவ்வளவு ஸ்லோவா இருக்காது முன்னாடி இருந்த மாதிரி. சோ அதனால அது மட்டும் தான் we have to wait and watch. But இன்னொரு விஷயம் வந்து we have a really good side and we have to accept it. We have a very good side who are capable of getting trophies this season. ஆமா, அது வந்து ஒவ்வொருத்தவனும் அவன் கேப்பபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஆடினானா we have every chance of getting a trophy. அது எந்த ட்ரோஃபின்னு எனக்கு தெரியல, but we have very chance of getting a trophy. ஆனா அந்த டே டர்ன் அப் ஆகணும், அதான விஷயமே. நீ 10 மேட்ச் நல்லா ஆடி 11ஆம் மேட்ச் இம்பார்ட்டன்ட் மேட்ச் போய் தோத்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆமா, கரெக்ட். அதனால அத மட்டும் we have to be very very careful about, and then let's see where it takes us. ஆமா, let's see where it takes us. பட் அதுதான், வேற எதுவும் என் சைடுல இருந்து யுனைடெட் பத்தி இல்ல. பெரிய கேம் சொன்ன மாதிரி ஜெயிச்சுட்டு வாங்கடா. இப்ப ஒரு அடுத்தது என்ன இன்டர்நேஷனல் பிரேக் தானே? ஆமா, இதுக்கப்புறம் ஆமா. சோ இந்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு ஒரு வின் எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் யுனைடெடோட போனோம்னா இட் வில் பி a good start to the season. அதுதான் ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வின் பண்றது இட் வில் பி என்ன சொல்றது, அந்த செரி அந்த கேக்கும்பாங்கல்ல, ஐசிங் அந்த கேக்கா, ஐசிங் அந்த கேக். ஆமா, சோ அதுதான். சோ பேசிக்கா இல்ல போனரா வந்து அந்த ஸ்லாட் ட்ரிக் சொல்றாரு பாரு, ரிஸ்க் எடுக்காதீங்கடா, 5 அடி பாஸ்க்குலாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்கடா. போனரா அந்த குவான்சா பண்ணதெல்லாம் டோட்டலி அன்னெசரி. அந்த கேம் அது வரைக்கும் யுனைடெட் கேம்லயே இல்ல. தேவையில்லாம அந்த பாஸ போட்டு அந்த கேமுக்குள்ள கொண்டு வந்துட்டு கேமை முடிச்சு விட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த மாதிரி கோமாளித்தனம் மட்டும் நீங்க பண்ணாதீங்கன்னா ஈஸியா ஜெயிச்சிடலாம். ஆமா, பட் அதுதாங்க யுனைடெட் ப்ரீவியூ. நீங்க உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் லீக்ல போட்டுருங்க. ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஆர்சனல் தானே ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறானுங்க, ஸோ அவங்க ஆடுறதுக்கு முன்னாடி நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. வேற எதுவும் என் சைட்ல இருந்து இல்லைங்க. இந்த எபிசோட் வந்து நல்ல ரொம்ப இன்டெப்த் எபிசோடு ஓரளவுக்கு. யுனைடெட் ப்ரீவியூ, கேஸா, அப்புறம் சாம்பியன்ஸ் லீக் டிரா எல்லாமே நடந்துருச்சு. இனிமே எக்ஸைட்டிங் டைம்ஸுங்க. நல்ல ஆமா, எனக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க. தெரியுது, பார்த்தாலே தெரியுது. மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு இருந்தா சரி. ஆமா, பாக்குறவங்களுக்கு இருந்தா சரி. பட் வேற எதுவும் இல்ல. கீழே வந்து இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீழே உங்க கமெண்ட்ஸை போடுங்க. யுனைடெட் கேம் ப்ரெடிக்ஷன்ஸை போடுங்க. நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் வந்து போட போறீங்கிறது அந்த சூப்பர் ப்ரூல மட்டும் இல்ல, இங்க கீழே கமெண்ட்ஸ்லயும் போடுங்க. எனி அதர் டாக்கிங் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டெஃபினட்டா அதை பத்தியும் கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்புறம் கௌதம், ஒரு ஃபேன் கொஸ்டின், லாஸ்ட் எபிசோடா இல்ல அதுக்கு முன்னாடி எபிசோடான்னு தெரியல, நீங்க எப்படி லிவர்பூல் ஃபேன் ஆனீங்கன்னு யாரோ ஒருத்தர் கேட்டாரு. அப்படியா? சரி, நம்ம இன்னொரு நாள் அதை பத்தி பேசுவோம். ஏன்னா பெரிய எபிசோட் ஆகி போச்சு இதுவே. யுனைடெட் கேம் முடிச்சுட்டு வந்துட்டு ஜெயிச்சிட்டோம்னா அந்த குஷியோடு நான் சொல்றேன். ஏன்னா யுனைடெடுக்கு அதுக்கு தான் லிங்க் இருக்கு, அதனால. ஆமா, இல்ல அதான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நாங்க ஏதாவது ஸ்பெஷலா பண்ணணும்னா அப்படி கீழே வந்து கமெண்ட்ஸ்ல உங்க ஐடியாஸ் எல்லாம் போடுங்க. பட் வேற எதுவும் இல்லைங்க. கீழே வந்து #1000 அன்பர்கள் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போட்டு விட்டுருங்க. உங்க என்ன கமெண்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒன்று ஹேஷ்டேக் ஒன்று போட்டு விட்டுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் வந்து ஸ்பாட்டிஃபைலயும் இருக்கு, அமேசான் மியூசிக்லயும் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு 2-3 டேஸ் லேட்டா போகும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் வந்து இன்னைக்கு போகாது, ஒரு 2 டேஸ் கழிச்சு போகும். வேற எதுவும் இல்லைங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் என்ன போட்டிருந்தேன் லாஸ்ட் டைம், 2-0. யார் தெரியுமா? சொபோஸ்லை கோல போடுற வரைக்கும் அவன் சொபோஸ்லை கோல்னு சொல்றேன். மேட்சுக்கு மேட்ச் ஒரு சொபோஸ்லை கோல் ஒண்ணு, ஒரு டார்வின் நூனியஸ் 90th மினிட் கோல். தெய்வமே, எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயங்க, நம்ம ப்ரெடிக்ஷன் எல்லாம் பண்றோம் லைவ் ஸ்ட்ரீம், அது சொல்லவே இல்லையே. அடாடா, இத வேற ஃபர்ஸ்ட்ல சொல்லிருக்கணும். ஆமாங்க, யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல் லைவ் வாட்ச் எல்லாம் இருக்கு. ஆமா, சோ அத வந்து மறக்காம நம்ம சேனலுக்கு வந்துருங்க. இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் வாட்ச் எல்லாம் சோ அது மறக்காம வந்துருங்க. லைவ் ஸ்ட்ரீம் சண்டே அன்னைக்கு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடில இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சோ வந்துருங்க. இந்த ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் காப் கருத்து ஹிஸ்டரி நானும் வரலான்னு இருக்கேன்.
நான் வந்து முந்தின நாள் போன் பண்ணி கரண்ட் போயிடுச்சு, இன்டர்நெட்ல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி. இல்ல திஸ் டைம் ஐ எம் வெரி என்ன சொல்றது சின்சியர். ஆல் இன் ஃபார் 1000 லைவ் வாட்ச்லாம் அப்பவே 1000 வரணும். ஆமா அது நல்லா இருக்கும் வந்ததுன்னா. பட் வேற எதுவும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். போடுங்க சோபோஸ்லை. என்னோட ப்ரெடிக்ஷன் சோபோஸ்லை, நூனியஸ். நீங்க உங்க கோல் ஸ்கோரர்ஸ்லாம் போடுங்க. இதுக்கு மேல இழுத்தோம்னா ஜப்பு மாதிரி இழுக்கிற மாதிரி ஆகி போயிடும். நம்ம கேம் முடிச்சிட்டு பார்க்கலாம்.